வாரபலம் பலம் வரும் உலகம். வாரபலம் பலம் வரும் உலகம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். என்னுடைய பெயர் ULMN முபீன். நான் உதவி அதிபர் மீரா பாலிகா மகாவித்யாலய தேசிய பாடசாலை. நான் இந்த பாடசாலையிலே ஒழுக்கம் மற்றும் இணைப்பாட விதானம், எக்ஸ்ட்ரா கரிக்குலம், கோ கரிக்குலம், விசேட செயற்திட்டங்களுக்கான உதவி அதிபராக செயல்படுகின்றேன். எனவே இந்த ஒழுக்கம் தொடர்பான விடயங்களோடு வருகின்ற போது பாடசாலையிலே நிறைய இந்த விடயங்களை கையாள வேண்டியிருக்கிறது. இந்த விடயத்திலே நான் இந்த எங்களுடைய ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்வியிலே இந்த விடையை ஆரம்பிக்கிறேன். கடைசியாக காத்தாங்குடியில் நடைபெற்ற பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம், அதில் இங்கே இருக்கிற ஊடகவியலாளர்கள் வந்து கலந்து கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டத்திலே இவ்வாறு தங்களுக்கு பாடசாலைகளில் பணம் பெறப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு அவரிடத்திலே சொல்லப்பட்ட போது, இதே கோட்டக்கல்வி அதிகாரி ஹக்கீம் சார் அவர்கள் விரும்பி சொன்னார், எங்களுக்கு எந்த விதமான முறைப்பாடுகளும் வரவில்லை, அவ்வாறு ஏதாவது முறைப்பாடு வந்தால் நிச்சயமாக விசாரிப்போம் என்று அவ்விடத்தில் அவரே இதுக்கு பதிலை சொன்னார் என்பது இதில் வந்திருக்கிற உடையாளுக்கு தெரியும். அதே போன்று இங்கே அடுத்த முக்கியமான விடயம், எமது பாடசாலையை பொறுத்தவரையிலே இந்த இம்முறை அனுமதியிலே ஒரு குறித்த ஒரு மாணவி சேர்க்கப்பட்டிருக்கு. அதாவது அவர் முதலாவது நேர்முக பரீட்சையிலே செயற்படாமல் கொழும்பிலே இருந்து வந்த முஸ்லீம் பாடசாலைக்கான பணிப்பாளர் நாயகம் நசிமுதீன் அவர்கள் தலைமையில் தான் அப்பீல் போர்ட் கூடியது. அந்த அப்பீல் போர்ட்டிலே ஒரு குறித்த ஒரு, அதாவது பாகிர் என்கின்ற ஒரு சகோதரருடைய சட்டத்தரணி ரூபியாருடைய மைத்துனர் அவருடைய பிள்ளை அந்த அப்பீல் போர்ட்டிலே தெரிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் தெரிவு செய்யப்பட்டு நாங்கள் லிஸ்ட்டு பேரையும் வெளிப்படுத்தி விட்டோம். வெளிப்படுத்தி நோட்ஸ் போர்டிலே போட்டதுக்கு பிறகு முறைப்பாடு கொண்டு வந்தது. அந்த பிள்ளையுடைய பதிவிடம் அந்த பாடசாலைக்கு அண்மையிலே அவர்கள் பதிவிடத்தை காட்டியிருந்தார்கள். அது பிழை என்ற முறைப்பாடு எங்களுடைய பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளருக்கு முன்வைக்கப்பட்டு இதுக்கு நாங்கள் விசேட கூட்டத்தை கூட்டினோம். அந்த கூட்டத்திலே நாங்கள் அது அப்படியானது பிழையாக இருந்தால் அதை நாங்கள் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உடனடியாக இந்த முறையத்தை அந்த முஸ்லீம் பாடசாலை பணிப்பாளர் நாயகத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்றோம். அவர் ஆவணங்களை பரிசீலித்து நீங்கள் முடிவை எடுங்கள் என்று எங்களுக்கு அனுமதியை தந்திருந்தார். அதன் பிறகு நாங்கள் பிரதேச செயலாளருக்கு அந்த குறித்த பிள்ளை வசிக்கின்ற கிராம சேவையாளருக்கும் நாங்கள் இதை தெளிவுபடுத்தி அந்த பதிவிட சான்றிதழை கேட்டபோது அவர் வேறொரு கிராம சேவை பிரிவை சேர்ந்தவராக இருந்தபோது அவரை நாங்கள், அதாவது அப்பீல் போர்ட்டிலே சேர்த்த பிள்ளையை நாங்கள் நிராகரித்து அவருக்கு அனுமதியை நிறுத்தியிருந்தோம். இப்போது அந்த பிள்ளை வேறொரு சுகதா என்கின்ற ஸ்கூலில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு மிக தெளிவாக இந்த அனுமதி நடைபெற்றது. இதிலே அந்த அனுமதி நடைபெறுகின்ற போது பல பின்தங்கிய, அதாவது பொருளாதாரத்திலே பின்தங்கிய பல சகோதரர்களை பிள்ளைகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. இங்கே சொல்லப்படுகின்ற எந்த விதமான காசு பணங்களை தாருங்கள், நாங்கள் அனுமதியை தருகிறோம் என்று சொல்லி நாங்கள் எந்த வற்புறுத்தலும் செய்யவில்லை. எங்களுக்கு இப்பொழுது பாடசாலையே பாரிய பிரச்சனை இருக்கிறது. பாடசாலையை கொண்டு நடத்துவது எங்களுக்கு இதை கொண்டு நடத்துவதற்கான சில தேசிய பாடசாலை என்ற வகையிலே எங்களுக்கு பல்வேறு வகையான நாங்கள் அடைவுகளை எங்களுக்கு இப்போது எங்களுக்கு இனோவேட்டிவ் யங் சயின்டிஸ்ட் காம்படிஷன் போட்டியிலே 8 பேர்கள் தேசிய மட்டத்துக்கு போட்டிக்கு தயார்படுத்திக் கொள்கின்றார்கள் மாகாணத்திலே வந்து. அதே போன்று கடந்த வருடம் ஆங்கில பாடல் இயற்றுவதிலேயே எங்களது பிள்ளை தேசிய மட்டத்திலே முதலாம் இடத்திலே வந்திருக்கிறது. இவ்வாறு பல சாதனை தொடர்ந்து படைத்து வருகின்ற சூழ்நிலை எங்களுக்கு நிறைய செலவுகள் இருந்த போதும் நாங்கள் இதை எங்கள் பாடசாலை மட்டத்துக்குள்ளே நாங்கள் மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறோம். இங்கே இருக்கிற பிரச்சனை என்னவென்று சொன்னால், குறித்த இந்த KKY சொசைட்டி என்கிறவர் திட்டமிட்ட அடிப்படையிலே பாலியல் லஞ்ச குற்றச்சாட்டை போட்டிருக்கிறார். அதே போன்று எனக்கு எதிரான ஒரு குற்றம், அதாவது பழைய மாணவர் சங்கத்திலே ஆலோசனையாக நான் செயல்படுகிறேன். ஏற்கனவே பழைய மாணவர் சங்க செயலாளர் ரிசைன் பண்ணியிருந்தார். அதுக்கு அந்த நியூஸை போட்டிருந்தார்கள். அதுக்கு முந்தைய செயலாளர் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்தார், இவர் செய்யவில்லை என்றதுக்காக ராஜினாமா செய்ததாக அந்த கடிதத்தின் கொப்பி இடத்தில் இருக்கிறது. அதாவது இந்த ராஜினாமா கடிதத்தில் இது தெளிவுபடுத்தப்பட்டிருப்பதாக அந்த நியூஸ்லேயே போடப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கிற முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், அவருடைய ராஜினாமா கடிதத்திலேயே அந்த குரூப்பிலே எங்களுக்கு அதை போட்டிருக்கிறார்கள், தேவைப்பட்ட உங்களுக்கு தர முடியும், அப்படியான எந்த வார்த்தைகளும் இல்லை. பாடசாலையை திட்டமிட்டு அதே போன்று இன்னொரு விடயம் நடந்தது.
நாங்கள் எங்களது மாணவிகளுக்கு மோட்டார் டிராஃபிக் போக்குவரத்து பயிற்சியை கொடுத்து அந்த மாணவிகளை காத்தாங்குடி மோட்டார் டிராஃபிக் ஓஐசி சந்தன அவர்களுடைய வழிகாட்டலிலே பயிற்சி கொடுத்து காலையிலே பிரதான வீதி பாடசாலை என்ற வகையிலே மாணவிகள் வார வாகனங்களை ஒழுங்குபடுத்துகின்ற மாணவர்கள் பணியை செய்கின்றார்கள். இந்த நேரத்திலே மோட்டார் டிராஃபிக் போலீஸாரும் வருவார்கள். இதுக்கு ஒரு நியூஸை கிரியேட் பண்ணியிருந்தார். இதே ஏற்கனவே ஒரு பொய்யான செய்தியை பரப்பியிருந்தார்கள். பாடசாலை மாணவி ஒருவர் ஒரு மோட்டார் டிராஃபிக்கோடு தொடர்பாக இருக்கார் செய்தியை பரப்பியிருந்தார்கள். இது ஒரு வளர்ந்த பாடசாலை, 2600க்கு மேற்பட்ட மாணவர்கள் படிக்கின்றார்கள். எனவே நாங்கள் இதனை மிக சென்சிட்டிவாக கவனமாக கையாளுகிறோம். இந்த விடயம் வந்தபோது நாங்கள் மிக தெளிவாக இதனை ஆராய்ந்த போது உப்புச்சப்பில்லாத வெறும் பொய் என்பது எங்களுக்கு விளங்கியது. அதே நேரத்தில் KKV சொசைட்டி என்கிறவர் எங்களுடைய உதவி அதிபர் ஜலால்தீனுக்கு சொல்லியிருந்தார், என்னிடத்தில் வீடியோ இருக்கு சம்பந்தமாக. அப்போ நான் ஜலால்தீன் சார் அந்த வீடியோ கேட்டு வாங்க, அது தரமாட்டேன். நான் முன்னே அது போலீஸில் வச்சு கேட்டேன், நீங்கள் வீடியோ இருக்குன்னு சொல்லுங்க, அப்போ நீங்கள் தரமாட்டீங்களா என்ன பார்க்குற அப்போ நீங்கள் எப்படி எங்களை மிரட்டுவீங்க? அப்போ யாரும் மிரட்டிருந்தாங்க, எங்களுக்கு இது இருக்கு, எங்களுக்கு ஆதாரம் இருக்கு, செய்ய மாட்டோம். அப்போ வீடியோ தாங்க பார்ப்போம். அப்போ நாங்கள் ஸ்கூலுக்குள்ளே டிசிப்ளின் கமிட்டி இருக்கிறது, அதுக்கான ஒழுக்காட்டு குழு இருக்கிறது, விசாரிக்க பார்த்தோம். கடைசி பார்த்தா அப்படி உண்மையான எந்த பிரச்சனையுமே இல்லை. வீட்டில் பெற்றோரும் நாங்களுமே முரண்பட வேண்டி வந்தது. அந்த பிள்ளையை விசாரித்து அப்பா அம்மா கூட விசாரித்து பார்த்தபோது கடைசியில் எதுவுமே இல்லை. எனவே உருப்படியான பாரிய குற்றச்சாட்டுகளை மிக அறிவிலித்தனமாக சுமத்தி அந்த பிள்ளைகளின் வாழ்க்கை இவர்கள் வீணடிக்கின்றார்கள். எதிர்காலத்தில் இந்த பிள்ளைகளுக்கு இந்த வாழ்க்கைக்கு யார் பதில் சொல்லுவது? இவ்வாறு பல பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்ளுகின்றோம். எனவே இங்கே இருக்கிற ஊடகவியலாளர்கள் மிக பொறுப்பு வாய்ந்தவர்கள், மிக கவனமாக செய்திகளை நீங்கள் வெளியிடுகின்றவர்கள். உங்களைப் போல நல்லவர் இருக்கிற இடத்துல இவ்வாறான போக்கிலித்தனமான அந்த குறித்த ஊடக தொடர்பாக நாங்கள் சில தகவல்களை நாங்கள் சேர்த்திருக்கின்றோம். அவர்களுடைய அந்த செய்திகளை கூட நாங்கள் பார்க்கின்ற போது அவருடைய வாட்ஸ்அப் குரூப் மெசேஜ்களை பார்க்கின்ற போது திட்டமிட்ட அடிப்படையில் அவர்கள் சிலரை மானபங்கப்படுத்த வேண்டும் என்று இவ்வாறான முயற்சி செய்கின்றார்கள். எனவேதான் நாங்கள் இதுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம். இதில் நாங்கள் தொங்கல் வரையிலே போவதற்கான முயற்சி எடுத்திருக்கிறோம். நாங்கள் யாரையும் பிறல் நீட்டி குற்றம் சாட்டவில்லை. குறித்த இவ்வாறான ஒரு ஊடகவியலாளர் அந்த குறித்த ஊடகத்தை நான் போலீஸிலே வைத்து கேட்டேன், உங்களுக்கு அதிபருக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டு வந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? அதிபருக்கு அந்த செய்தியை போடுவதற்கு முன்பாக தொலைபேசி எடுத்து சார் இப்படி ஒன்று வந்திருக்கு என்று கேட்டு போட்டுத்தானே நீங்கள் அது ரெண்டையும் சேர்த்து போட்டிருக்கணும். நீங்கள் கேட்காம செய்தியை போட்டு பிறகு திருப்பி அதிபர்கிட்ட கேட்குறீங்க, என்னென்னு கேட்குறீங்க? ஏற்கனவே உங்களோட செய்தி போய் நாடு உலகம் முழுக்க செய்தி அதிபர் இவர் பள்ளிக்கு போன நேரம் அதிபர் அவர் ஊரில் நிறைய பேர் அவர் கையை பிடிச்சி விசாரிச்சிருக்கிறாங்க. மிச்சம் அவமானப்பட்டு அவர் கூலி போயின்னு இருக்கிறாரு. எனவே ஒரு தனி மனிதன் கௌரவத்தில் ஒரு இவ்வாறாக கை வைக்கிறது எங்களுக்கு இஸ்லாமிய வழிகாட்டல் சொல்லுகிற ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள், ஒருவருடைய குறையை சொல்லுவதாவது அவருடைய கையை பிடித்து அவரிடம் சொல்லுங்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ முதல்ல அதிபரை சந்தித்திருக்க வேண்டும், கேட்டிருக்க வேண்டும், சரி இப்படி வந்திருக்கேன்னு கேட்டிருக்க வேண்டும். இவர் ஒரு மௌலவி, இவர் ஒரு உலமா, மார்க்கத்தை முறையாக படித்தவர். அப்படிப்பட்ட ஒருவரை வந்த பெற்றோரிடம் பாலியல் லஞ்சம் கேட்டவன் என்று சொன்னால் இவருக்கு இங்கும் பிரச்சனை இல்லை. அதோடு வெளிக்காமத்தில் படிப்பித்திருக்கிறார், நாடு முழுக்க பல இடங்களில் படிப்பித்திருக்கிறார். இப்போ அதே போல இன்னொரு சார் இருக்கிறார், இல்லையா சார்ங்கிறவர், அவர் 10,000 வாங்குவதாக வேட்டை நேரு என்ற ஒரு ஃபேக் ஐடி. இந்த ஃபேக் ஐடி எல்லாத்தையும் குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் தான் செய்கிறாங்க திட்டமிட்ட அடிப்படையில். அப்போ இது ஒன்றில் உண்டை போடுற இன்னொன்றை போட்டு ஒரு பிரச்சனையை கொடுக்குறது மிக தெளிவாக. அதோட கட்டாரில் ஒரு வெளிநாட்டில் ஒருத்தர் இருக்கிறார், அவரோட பிள்ளைதான் இந்த முறை அனுமதியில் மறுக்கப்பட்ட அவருக்கு தெளிவாக மனித உரிமை சொல்லியிருக்கி மீரா பாலிகா ஸ்கூல் செய்தது சரி. அவர் என்னிடத்திலையும் கதைத்தால் அவருக்கு அரை மணி நேரம் அவருக்கு விளங்கப்படுத்தினேன், முறைகளை விளங்கப்படுத்தினேன், என்ன தொலைபேசியில் கதைத்தான் அவருக்கு நான் விளங்கப்படுத்தினேன். அப்போ புறவினுக்கு அவர் சொன்னார், நான் உங்களுக்கு டாக்குமெண்ட் போட்டேன், நான் அவரை ஒன்றையும் பார்க்கல. அப்போ எனக்கு புறவு சொன்னார் நீங்கள் சார் ஒன்றையும் பார்க்கலைங்களுக்கு எல்லாத்தையும் எனக்கு விளக்கம் சொன்னீங்களேன்னு சொன்னார் அவருக்கு தெளிவாக விளங்கப்படுத்துறதுக்கு பிறகு இப்போ அவங்களெல்லாம் சேர்ந்து தான் இப்படி செய்கிறாங்கன்னு நாங்கள் சந்தேகப்படுறோம். இல்லை அவர் தொடர்ந்து ஊரில் அவரை பற்றி அவரை முகநூலில் ஃபாலோ பண்ணுறாங்களுக்கு தெரியும், அவர் சர்ச்சையான செய்திகளை போட்டுக்கொண்டே இருப்பார் எனவே திட்டணிப்பட. அதே மாதிரி எனக்கு ஒரு செய்தி போடப்பட்டிருக்கிறது. இப்படியே பாடசாலையை பற்றி எல்லோருக்கும் செய்திகளை போட்டு எங்களை தனிப்பட்ட கௌரவத்தில் இவங்க விளையாடுகின்றார்கள். நாங்கள் சமூகத்தில் அந்தஸ்தில் உள்ளவர்கள், சமூக வேலை செய்கின்றவர்கள், பாடசாலை ஒரு பெண் பாடசாலை, அதோட நிறைய எங்களுக்கு தமிழ் சகோதரிகள் அர்ப்பணிப்போடு வேலை செய்கின்றார்கள். கிட்டத்தட்ட எங்களோட பாடசாலை ஆசிரியர்களில் ஒரு கிட்டத்தட்ட 90% தமிழ் சமூகத்தைச் சேர்ந்த பெண் சகோதரிகள். அவர்கள் மிக கண்ணியமாக எங்களுக்கு 6 பேர் இருக்கிறார்கள் பிரதி அதிபர்கள், பெண் அதிபர்கள், தமிழ் ஆசிரியர்கள் மிக அர்ப்பணிப்போடு வேலை செய்தார். எங்களது பிரதீபன் அவர்கள் மிக கமிட்டி, எல்லோரும் அவர் மாத்திரமல்ல எல்லோரும் அர்ப்பணிப்போடு. நாங்கள் எங்களை ஊரில் வேறு பாடசாலையை கூட அவர்கள் அதிபர்கள் நாங்கள் கேட்டு ட்ரை பண்ணி முயற்சி அப்படி திறமாக வேலை செய்கின்ற. அப்போ பாடசாலை அதிபர் பாலியல் லஞ்சம் கேட்டால் எங்களோட பாடசாலையில் இருக்கிற ஆசிரியர் சமூகத்தில்
90 எங்களுக்கு ஒரு ஒரு 20% தான் ஆம்பளை இருக்கிறாங்க, 80% பெண்கள், அதுங்க இளம் பெண்கள். அப்போ அந்த அந்த பெண் அவங்களோட குடும்பத்திலே உள்ள பிரச்சனை வரும். அதோட படிக்கிற பிள்ளை ஏழு தொடக்கம் எல்லா ஸ்ட்ரீமையும் இருக்குது, சயின்ஸ் இருக்கு, காமர்ஸ் இருக்கு, மெட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லாமே படிக்கிற பிள்ளைகள். அப்போ அதிபர் பாலியல் லஞ்சம் கேட்டா அங்கே இருக்கிற டிசிப்ளினை பொறுப்பு அறிக்கிற என்னை பற்றி நான் பழைய மாணவர் சங்க செயலாளரோட அட்ஜஸ்ட் பண்ண சொன்ன மாதிரி செய்தியை வெளியிட்டா அப்போ எப்படி நாங்கள் இந்த வேலையை பார்க்குறோம்? எனவே தான் இத்தொடர்பில் நாங்கள் இந்த மட்டக்களப்பில் இந்த ஊடகத்தை நாங்கள் ஏற்பாடு செய்தோம் என்று சொன்னால் அதில் எங்களுக்கு சொல்லிப்படுத்தி செய்ய வேண்டியிருக்கிறது. நாங்கள் எங்களுக்கு பாடசாலை செய்ய முடியாது, இந்த ஓயில் எங்களோட சென்டர். அதே போல் வந்துட்டு காத்தாங்குடியில் சில 1-2 உளவியாளர்களில் எங்களுக்கு சில அதிருப்தி இருந்துச்சு. எனவே தான் நாங்கள் எங்களோட செய்தி ஏற்கனவே உலகம் முழுக்க பெய்து. எனவே மட்டக்களப்பில் ஒரு சென்டர் பாயிண்ட் நான் இந்த மீடியாவை செய்கிறதுனாடி இந்த செய்தி உலகம் முழுக்க போகும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். எனவே இதை எங்களுக்கு நாங்கள் இதுக்கு சட்ட ரீதியாக எடுக்க நடவடிக்கைகள் நிர்வாக டிஓக்கு எதிராக நாங்கள் எடுக்க நடவடிக்கைகளை நாங்கள் நிர்வாக ரீதியாக எடுக்க யோசிச்சு அதுக்கான ஆயத்தம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஏன்னா அவர் எங்களுக்கு எங்களை பாடசாலை கையளிக்க முடியாது. தேசிய பாடசாலை என்ற வகையில் மாகாண கல்வி பணிப்பாளர் தான் எங்களுக்கான வழிகாட்டல்களை ஆலோசனைகளை மேற்பார்வை செய்யலாம். எனவே இப்போ டிஓ தேவையில்லாமல் எங்களோட பாடசாலையில் வாரது, எங்களுக்கு தலையிட செய்கிறது, எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதெல்லாம் எங்களோட கல்வி செயற்பாட்டில் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துறது. இவர் இப்போ அதிபர் மனத்தாக்கப்பட்டு பாடசாலையை விட்டு வெளியேறதுக்கு ரெடியாக இருந்தார். நாங்கள் தான் பிடிச்சி சொன்னோம், இல்லை சார் நீங்கள் போகக்கூடாது, அடுத்த வருஷம் நவம்பர்லாம் அவருக்கான ஓய்வு காலம் வருது, அது மட்டுக்கு நீங்கள் இருக்கணும். இந்த அதிபர் வந்த காலம் நாங்கள் இப்படி அதுகளை சொல்ல விரும்பல. இந்த அதிபர் வந்த காலத்தில் இருந்து அவரை வெளியேற்றணும் என்று பல வகையான முயற்சி எடுக்கிறாங்க குறித்தோர் குழுவினர். நான் இதில் நிறைய பெட்டிஷன் அடித்தாங்க, முட்டை கடைசி போட்டாங்க, பெண்பிள்ளை இது கேட்கலையே ஒரு பாடசாலை சங்க செயலாளர்களை சேர்த்து இவரை பற்றி ஒரு கடிதம் அனுப்புனாங்க பொய்யாக. அந்த செயலாளர் எங்கேயும் அது இது கொஞ்சம் பேர் காத்தாங்குடி செய்கிறதில்ல, ஒரு 4-5-6 பேர்கள் விட்டு எண்ணக்கூடிய சிலர்கள். இவங்க என்ன இந்த ஊரில் இந்த கல்வி எங்களோட கையில் இருக்கணும் எதிர்பார்க்குறாங்க. இவங்க ஒழுங்காக பாடசாலையில் அவங்களோட பாடசாலையை ஒழுங்காக கூட செய்கிறதில்ல. நான் அது பொறுத்த கைக்க விரும்பலை. ஏன்னா இவங்க அவங்களோட பாடசாலையை முதல்ல ஒழுங்காக செய்யாமல் இவங்க நினைக்கிறாங்க இந்த கல்வியை நாங்கள் கையில் வச்சுக்கணும் கொஞ்சம் பேர் நினைக்கிறாங்க. இவங்களோட கடந்த காலங்களில் இவங்களோட செயற்பாடு ஆராய்ச்சி பார்க்கணும், இவங்க கல்வியை எப்படி சாதனை படுத்திருக்காங்கிறது பார்க்க வேண்டிய தேவைப்பாடு சமூகத்துக்கு இருக்கு என்று கேட்டுக்கொண்டு இவ்விடத்தில் வந்திருக்கிற எங்களை மதிப்புக்குரிய இந்த இடத்தை எங்களுக்கு தந்த மட்டக்களப்பு ஊடக அமைய நிலையத்தினருக்கும் என்பவர் அவங்களுடைய பாடசாலை ஒரு தேசிய பாடசாலை. அந்த நீங்கள் குறிப்பிட்ட அந்த கல்வி அதிகாரி எவ்வாறு ஒரு தேசிய பாடசாலை நிர்வாகத்திலே தலையிட முடியும்? அதாவது உதாரணமாக உங்களுக்கு தெரியும், இலங்கையில் இருக்கிற இந்த மாகாண சபைகள் சிஸ்டம் அதிகார பகிர்வு பரவலாக்கம் என்ற விடயத்தில் மாகாண பாடசாலைகள் தேசிய பாடசாலைகள் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், மாகாணத்துக்கு அதிகாரம் வழங்கப்படுவதில் சில முரண்பாடு இருந்தது காரணமாகத்தான் சில ஒவ்வொரு பிரதேசங்களிலும் குறிப்பிட்ட சில பாடசாலை தெரிவித்து தேசிய பாடசாலை கட்டமைப்புகளை கொண்டு மத்திய அரசாங்கத்தின் பிடியிலே இருக்கிறார்கள். நாங்கள் மத்திய அரசுக்குரிய பாடசாலை, ஆனால் நேரடியாக இசுருபாயாவிலிருந்து தூர பிரதேசங்களுக்கு தேசிய நிர்வாகம் செய்ய முடியாத காரணத்தினால் மாகாண கல்வி பணிப்பாளர், கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளருக்கு சில விடயங்களே டெலிகேட் பண்ணப்பட்டிருக்கிற அதிகாரங்கள். அந்த மாகாண கல்வி பணிப்பாளர் மாத்திரமே தேசிய பாடசாலைகளை கையாள முடியும். மாகாண கல்வி பணிப்பாளருக்கு கூட அவர் வலய கல்வி பணிப்பாளர் சில அறிவித்தலை விடுப்பார், இன்னென்ன விடயங்களை கொடுக்க அவர் பார்க்க முடியும். எனவே ஒரு பிரதேச கல்வி பணிப்பாளர் இருக்கிறவருக்கான அத்தகைய எந்த அதிகாரமும் இல்லை. வேறு சில பாடசாலைகள் கடந்த காலங்களில் இவ்வாறான பிரதேச கல்வி பணிப்பாளர் அந்த அதிபர் வெளியேற்றியிருக்கிறார். ஆனால் நாங்கள் எங்களது பாடசாலையில் இந்த அதிபர் காத்தாங்குடி பிரதேச கல்வி பணிப்பாளர் மிகுந்த கண்ணியம் கொடுத்தார். அவர் அடிக்கடி அவரை கூப்பிடுவது, அவர் எங்களுக்கு கூட்டம் போட்டிருக்கிறார், நாங்கள் அவரை அழைக்கிறது, அவரோட கூட்டத்துக்கு நாங்கள் போகிறது, எங்களோட வைபவங்களுக்கு அவரை சீஃப் கெஸ்ட்டாக நாங்கள் அவரை அழைக்கிறது என்று நாங்கள் மிக நல்ல தன்மை வச்சிருந்தோம். எனவே நாங்கள் அவரை எங்களை எல்லைக்கு அப்பால் அவரை கௌரவித்திருந்தோம். எனவே தான் அப்போ அவருக்கு அது விளங்கணும். ஒரு பாடசாலையை போய் செய்யக்குள்ள அந்த நிர்வாக கட்டமைப்பு செய்யக்குள்ள அவருக்கு விளங்கணும். நாங்கள் இப்போ எங்களுக்கு செய்ய முடியுமானதை கண்டிப்பாக எங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். நாங்கள் அவரை பழைய சொல்ல மாட்டோம். அவருக்கு கோட்டை கல்வி அதாவது பிரதேச கல்விப்பாளர் நியமனம் செய்கிற நேரத்தில் ஏற்கனவே இருந்த ஒருவரை மாற்றி அவரை நியமிக்க வந்த நேரம் நான் அவருக்கு சார்பாக தான் செயற்பாட்டேன். முன்னாள் முதலமைச்சர் எங்களுடைய ஹாபிஸ் நசீர் அவர் அந்த பழைய கோட்டை கல்வி அதிகாரிக்கு ஆதரவாக செயற்பட்டார். அது பெரிய பிரச்சனையாக கவர்னருக்கு அந்த அமைச்சர்களுடைய பிரச்சனையாக மாறிய போது கூட நான் இந்த ஹக்கீம் சாருக்கு தான் நான் ஆதரவாக செய்யப்பட்டு நான் அவரை முதலமைச்சரோட அழைத்தேன். நீங்கள் சார் மினிஸ்டர் இந்த விஷயத்தில் அடிக்க வேணாம், இது ஹக்கீம் டிஓ நல்லா செய்வார் செய்யுங்கன்னு சொன்னேன். அந்தளவுக்கு நாங்கள் அவருக்கு ஒத்துழைப்பாக இருந்தோம்.
எனவே நாங்கள் இப்படித்தானே நாங்களும் எந்த எதிர்பார்ப்புகளை எதிர்பார்த்தோ அல்லது வேறு நலன்களை நாங்கள் கூட ஒரு அரசியல் தொடர்பான இருந்தால் கூட எந்த அரசியல் விடயங்களும் நான் பாடசாலைக்குள்ள செய்கிறதே கிடையாது. நீங்கள் அதை கேட்டு பார்த்தா விளங்கும். ஸ்கூலுக்கு போனால் நான் அங்கே டியூட்டி தான். இப்போ நான் அசிஸ்டன்ட் அந்த வேலைலாம் பார்ப்பேன். நான் காலையில் போனால் வர மட்டுக்கும் கிரியேட்டே நிற்பேன் வந்துக்கிட்டு. எனவே நாங்கள் எந்த அரசியல் விஷயங்கள் உள்ளுக்கு செய்கிறீங்களோ அந்த விஷயங்களை போடுறதும் இல்லை. இவரையும் நாங்கள் மிக கண்ணியமாக தான் செய்து கொண்டு வந்தோம். ஆனால் தேவையில்லாத தலையீடுகள் இந்த எங்களுக்கு எங்களோட நிர்வாக குழு மேனேஜ்மெண்ட் கமிட்டி இந்த ஃபேக் ஐடிக்கும் இந்த கோட்டை கல்வி அதிகாரிகளை தொடர்பு இருக்கிறது இவர்கள் தான் நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அதற்கான சில ஆதாரங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். அது தொடர்பில் நாங்கள் உரிய மட்டங்களுக்கு தொடர்பு கொண்டு நடவடிக்கை எடுக்கிறது முயற்சி எடுத்திருக்கிறோம். எனவே இவ்விடத்தில் நாங்கள் உங்களை அழைத்தது எங்களை பற்றி பிழையாக தேசிய ரீதியாக ஊர் ரீதியாக சர்வதேச ரீதியாக பரப்பப்பட்டிருக்கிற தகவல்களை நீங்கள் எங்களுக்கு தூய்மைப்படுத்த வேண்டும். அதுக்காக அவங்களை வந்து சந்தித்திருக்கிறோம். எங்களுக்கு அநியாயம் சுமத்தப்பட்டிருக்கிறது. அந்த அநியாயத்திலிருந்து எங்களை உங்களது ஊடகத்துக்கூடாக எங்களை நீங்கள் இது தெளிவுபடுத்தி மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று அதுக்காக ஏற்பாடு செய்தோம். எனவே நான் மீண்டும் இந்த நன்றியை சொன்னா இப்ப உங்களுக்கு எதிராக வந்திருக்கிற முறைப்பாடு தொடர்பா நீங்க யாருக்கு முறைப்பாடு போட்டுருக்கீங்க, எந்த நடவடிக்கை போயிட்டு இருக்காங்க இதுல வந்து சிலர் தான் சிலர் சொல்லட்டும் அந்த விஷயத்தில் அவர் தான் சம்மந்தப்பட்டவர். கேகேவை சொசைட்டி கேகேவை சொசைட்டிக்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல டியூ அவருக்கு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த செய்தியை போட்டுன்ற வகையில் உங்களோட பேரும் அதில் இந்த செய்தியை போட்டேன்னு போட்டுப்பட்டிருக்கிறது. 3 பேர் 3 தான் சொல்லுங்களா 3 போட்டுப்பட்டிருக்கிறது. முஜாஹித் அவருக்கு, அதாவது இந்த முஜாஹிதுங்கிறவர் இந்த அவரோட புள்ளை தான் இதில் சேர்க்கப்படலைன்னு சொல்லி டியோ அந்த பிள்ளையை வந்து சேர்க்க சொல்லி அழுத்தம் கொடுத்தது. அந்த முஜாஹிதுங்கிறவர புள்ளை வந்துட்டு அவள் வந்து கட் அவுட்டில் மிக பின்தங்கிய மார்க்ஸ் எடுத்தவன் அவை சேர்க்கறதுக்கான எந்த ஒரு ஏற்கனவே அந்த விளக்கமெல்லாம் சொல்லப்பட்டது. நியாயம் கோரி நான் இன்டர்நேஷனல் ரிப்போர்ட் பதிவு செய்யப்பட்டு விடுகிறார். இப்ப இந்த செய்திய நீங்க சொல்ற மாதிரி நியாயம் கோரித்தான் அந்த செய்தி நான் வெளியிட்டு. அப்படி இருக்கும்போது என்ன காரணம் என் மீது குற்றம் சாட்டி எனக்கு போலீஸ் சார்